இந்த நாட்டிலே இருக்கின்ற இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளே இருக்கின்ற கருவறைக்குள் தான் அந்த தீவிரவாதம் வளருது. சில வேளைகளில் எனது குரலை போன்றே ஏஐ முறையினூடாக சில வேலை நான் பேசிய சில வேலைகளை சமூக வலைத்தளங்களிலே பாவிக்க முடியும். இந்த இஸ்லாமிய மதத்தை இஸ்லாமிய தீவிரவாதிகள் இஸ்லாமிய மத அடிப்படைவாத மிலேச்சத்தனம் என்று சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் உங்களுடைய தலைவர் அதை நிரூபிக்கிறார் பாராளுமன்றத்திலே. வருதலாக இருந்தால் ஏன் அவர்கள் இதை இந்த உரையில் இவ்வாறான ஒரு பிழை இருக்கிறது, ஹன்சார்டில் இது பதியப்படக்கூடாது என்று ஏன் திருத்தவில்லை? திகன அலுத்கம அட்டுலுகம தாக்குதல்களில் ஈடுபட்டவங்களை உங்களுடைய தோழர் அனுரகுமார் திசாநாயக்க இது சிங்கள தீவிரவாதம் பௌத்த மத தீவிரவாதம் என்று சொல்வாரா? NFGG ஞாபகம் இருக்குதா? நமக்கு தேசிய பட்டியல் வேணும், அது வேணும், இது வேணும் என்று வேறு எந்த கட்சியும் வேறு எந்த நிறுவனமும் தேசிய மக்கள் சக்தியிடம் கேட்டிருக்கவில்லை. உண்மையிலே ஏன் டாக்டர் யூசுஃபுக்கு பயமா? நீங்க ஏன் வரல அன்னைக்கு விவாதத்துக்கு, இல்லைன்னா ஒரு கலந்துரையாடல்? நான் தான் அடுத்து அஷ்ரப் என்று நினைத்து கொண்டு மனக்கோட்டை கட்டுக்கொண்டு தடுமாறுவர்களுடன் நான் கலந்துரையாடுவதற்கு தயாரில்லை. டிசி டாக்ஸ் நிகழ்ச்சிக்குழு உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். தேசிய மக்கள் சக்தியினுடைய நிறைவேற்று குழு உறுப்பினரான அஷேக் முனீர் முலஃபர் இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொள்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் ரேஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, இப்போ ரொம்ப டைட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது ரேஸ்? ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. உண்மையிலே நாம் எதிர்பார்த்ததை விட குறிப்பாக இந்த நாட்டில் பல பாகங்களுக்கும் தேர்தல் பிரச்சார மேடைகளில் கலந்து கொள்கின்றேன். அந்த வகையில் இந்த நாட்டில் குறிப்பாக பெரும்பான்மை சமூகம், அதே போன்று இந்த நாட்டில் வாழக்கூடிய ஏனைய சமூகங்களும் ஒரு மாற்றம் தேவைப்படுவதை போன்றுதான் எல்லோரும் கதைக்கின்றார்கள். மாற்றத்தை நோக்கி இந்த நாடு நகர வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பு எல்லா மட்டங்களிலும் காணப்படுகின்றது. சில போது நாம் நினைக்காதவர்கள் கூட, எம்மால் நம்ப முடியாதவர்கள் கூட இந்த மாற்றத்துக்காக நான் உங்களோடு இணைந்து கொள்கின்றேன் என்று சொல்கின்ற நிலை இருக்கிறது. நாம் வேறு நிகழ்ச்சிகளுக்கு சென்றால் எம்மை அறிமுகம் இல்லாதவர்கள் நெருங்கி இந்த நாட்டை நாங்கள் மாற்ற வேண்டும் என்று சொல்கின்றார்கள். நாம் வெளிநாடுகளுக்கு சென்ற போது கூட அந்த நாட்டில் உள்ள இலங்கையர்கள் அவர்கள் யாரென்று கூட எனக்கு தெரியாது, ஆனால் இந்த நாட்டில் ஒரு மாற்றம் தேவை என்பதை சொல்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் அந்த மாற்றம் 21ஆம் தேதி நடைபெறும் என்ற நம்பிக்கையோடு தான் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொள்கின்றேன். பொதுவாக தமிழ் பேசக்கூடிய சமூகம், அது தமிழர்களாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், வடக்கு கிழக்கு இதர இடங்களிலே வாழக்கூடிய முஸ்லிம் தமிழர்கள், இவர்களுடைய நிலைப்பாடு நீங்கள் சொல்கின்ற போன்று மாறி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ கண்டிப்பாக நான் நினைக்கின்றேன். முஸ்லிம் சமூகம், தமிழ் சமூகத்தின் குறிப்பாக புத்திஜீவிகள், இளைஞர்கள், அதே போன்று சமூக வலைத்தளங்களில் இந்த நாட்டு நிகழ்வுகளை நுணுக்கமாக அவதானிக்கின்றவர்கள், அதே போன்று கடந்த பல வருடங்களாக இந்த நாட்டில் அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் மாறி இருக்கின்றார்கள். குறிப்பாக நான் நினைக்கின்றேன் இது ஒரு வகையில் முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில் நான் அவதானிக்கின்ற விடயம்தான். குறிப்பாக சஜித் பிரேமதாஸ் அணியினருக்கும் ஆதரவானவர்கள் இருக்கின்றார்கள். ரணில் விக்ரமசிங்கே பற்றி பேசுகின்றவர்களும் முஸ்லிம் சமூகத்துக்குள் இருக்கின்றார்கள். அதே போன்று கணிசமான அளவு அவர்கள் அன்ரு திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தியை எதிர்பார்க்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் பெரும்பான்மை சமூகத்துக்கு வருகின்ற போது அதிகமானவர்கள் இந்த நாட்டில் தேசிய மக்கள் சக்தி இம்முறை ஆட்சி பீடமேற வேண்டும் என்பதை அதிக அக்கறையுடன் இருக்கின்றார்கள். நீங்கள் குறிப்பிடுவது போன்று முஸ்லிம் தமிழ் சமூகத்தில் சிங்கள சமூகத்தில் உள்ள அதே அளவு இன்னும் இல்லை என்பதை நான் கண்டிப்பாக, ஆனால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கிறது. சிலபோது முஸ்லீம் சமூகத்துடைய அரசியலை கணிப்பிட முடியாத ஒரு காரணம் இருக்கின்றால் வெளியே வந்து அரசியல் செய்கின்ற ஒரு நிலை நான் மிக அரிதாகத்தான் காணுகின்றேன். ஆனால் குறிப்பாக இந்த நாட்டுக்குள் இப்பொழுது பேசப்படுகின்ற விஷயம் யாருக்கும் 50க்கு மேலே போக முடியாது, 50% மேலே யாருக்குமே போக முடியாது. செகண்ட் ஓட் ஒன்று கவுண்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுன்னு முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர்கள் கூட இப்போ பேசி வர்றதை சில இடங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்குது.
அப்படி ஒருவேளை செகண்ட் வோட் கவுண்டிங் வந்தால், இரண்டாவது வாக்கு எண்ணுகின்ற நடவடிக்கைகள் வந்தால், உங்களுடைய கட்சியினுடைய இந்த மொத்த செயற்பாடுகளுக்கும் அது பாதிப்பாக அமையும் தானே? இல்லை, நான் நினைக்கின்றேன் வலிமையாக ஜனாதிபதி நெருங்கின்ற போது நான் அதை கேட்க ரீசன் இருமுனை போட்டி தான் இதுவரைக்கும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தார். ஆனால் இப்பொழுது மும்முனை 4 முனை போட்டிகள் எல்லாம் இப்பொழுது உருவாகி இருக்கிறது. நாமல் ராஜபக்ஷ ஓட்ஸை எடுக்க மாட்டாருன்னு நிராகரிக்கவே முடியாது. நான் நினைக்கிறேன் நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரல இந்த நாட்டுக்கு தெளிவான ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார். இந்த வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்காலோ சஜித் பிரேமதாசவினாலோ வெற்றி கொள்ள முடியாது. அனுர திசாநாயக் அவர்களுடைய அந்த அந்த ட்ரெண்ட் இருக்கிறதை அவர்கள் உணர்ந்து இன்று அரசியலை விட்டே ஒதுங்கிக் கொள்கின்றார். நேற்றைய தினம் அதுக்காக ஒதுங்கலன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய கட்சி தலைவருக்கும் உப தலைவராக இருந்தவருக்கும் இடையில் இருக்கிற முரண்பாடுகள் தான் காரணம் பேசினதை தான் நான் அந்த முரண்பாடுகள் அவர்கள் பல முயற்சிகளை செய்தார். இருவரை இணைத்து எம்மை தோற்கடிப்பதற்காக பலர் முயற்சி செய்தார். ராஜித சேனாத ரத்ன கூட 2 மணி நேரம் அறையை மூடி கதைத்ததாக சொன்னார்கள். எனவே நான் நினைக்கின்றேன் ஒவ்வொரு முறையும் தேர்தல் நெருங்கின்ற போது 50%க்கும் குறைவான வாக்குகளை பெறலாம் என்ற ஊகிப்பு கணிப்பு வளமையாக வருகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. நாம் இந்த முறை பாசிட்டிவாக இந்த முறை பார்க்கின்றோம். 50% தாண்டி வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கையோடு தான் எமது பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொள்கின்றோம். உங்களை போன்ற நிச்சயமாக அடுத்த வேட்பாளர்களும் அதே நம்பிக்கையில் தான் இருக்கிறார்கள். நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை. உங்களுடைய மேடைகளில் பொதுவாக பேசப்படக்கூடிய விடயம் அனுரகுமார திசாநாயக்கவாக இருக்கலாம், டில்வின் சில்வாவாக இருக்கலாம், விஜித ஹேரத்தா இருக்கலாம், டாக்டர் நலிந்த ஜெயதிசவா இருக்கலாம். எல்லோருமே சொல்கிற விஷயம் IMF உடனான நிபந்தனைகளை நாங்கள் மீள்பரிசீலனை செய்யணும், மீள்பரிசீலனை செய்து இந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற வரியை இல்லாமல் பண்ணணும், மக்களுக்கான வரிச்சுமையை குறைக்கணும். இது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா 2027 வரையான அந்த அக்ரிமெண்ட்டில் எங்கேயுமே இதை மீள்பரிசீலனை செய்ய முடியும் அப்படின்னு இருக்குதா ஏதாவது இடங்கள்ல? கண்டிப்பாக நான் நினைக்கின்றேன். எமது நிலைப்பாடு மாத்திரமல்ல, ஏனைய கட்சிகளும் இந்த மீள்பரிசீலனை சம்பந்தமாக பகிரங்கமாக சொல்லியிருக்கின்றார்கள். உங்களுடைய கட்சி சொல்கின்ற இந்த விஷயம் சாத்தியமா? கண்டிப்பாக சாத்தியம் என்பதனால் தான் எமது கட்சி அந்த நிலைப்பாட்டை எடுக்கின்றது. உண்மையிலே இன்று மக்கள் மிக கடுமையான வரிச்சுமைக்குள்ளால் சிக்கியிருக்கின்றார்கள். இன்று அடுத்த விடயம்தான் IMF உடைய நிபந்தனைகள் என்ற பெயரில் IMF-இனால் சொல்லப்படாத பல நிபந்தனைகளையும் இந்த அரசாங்கம் தனக்கு சாதகமாக பாவித்திருக்கிறார்கள். எனவே இவ்விடயம் சம்பந்தமாக IMF-இடம் கதைத்து மக்களுக்கு உண்மையிலே இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான திட்டமாக நான் IMF-இன் திட்டத்தை பார்க்கல. மாற்றமாக எமது நாடு ஒரு கட்டத்தில் வங்குரோத்து நிலையை அடைந்தது. இந்த வங்குரோத்து நிலையை அடைப்பதற்கு காரணமும் இன்றுள்ள ஆட்சியாளர்களும் இதற்கு முன்னர் இந்த நாட்டை ஆட்சி செய்தவர்களும் தான். எனவே அந்த நிலையிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு வேலை திட்டமாகத்தான் IMF. எனவே தான் எமது தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர்கள் நாம் IMF-உடன் கலந்துரையாடி சில விடயங்களை எமது மக்களுக்கு சில சலுகைகளை பெற்றுக் கொடுக்கின்ற வகையில் எமது பொருளாதார வியூகத்தை நாம் அமைத்து கொள்வோம். நான் நினைக்கின்றேன் IMF போன்ற நிறுவனங்கள் ஆட்சியாளர்களுடைய பின்னணியையும் கருத்தில் கொண்டு அவர்களது கொள்கைகளையும் கருத்தில் கொண்டு நிச்சயமாக சில விடயங்களுக்கு உடன்படுவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த நாடு வங்குரோத்தடைந்த காரணங்கள் என்னென்னு நிறைய காரணங்களை நம்ம அடுக்கிட்டு போகலாம். ஆனால் வெட் வரியை ஒரே அடியாக 8% குறைத்து அரசாங்கத்தினுடைய வருமானம் முழுமையாக இல்லாமலாகி இருந்தது, இல்லைன்னா பாதிக்கும் அதிகமாக குறைந்தது. இதுவும் இந்த நாடு வங்குரோத்தடைய பிரதான காரணமாக இருந்தது. அதன் பின்னர் தான் IMF-இனுடைய நிபந்தனைகளும் வருகின்றது. அரசாங்கத்தினுடைய வருவாயை அதிகரிக்க வேண்டும். வருவாயை அதிகரிக்கின்ற வழிகளிலே ஒரு பிரதான வழிதான் இந்த நாட்டு மக்களினுடைய வரி அறவீடு என்பது. இலங்கையை போன்று பிற நாடுகளிலும் இவ்வாறான வரிகள் இருக்கின்றன. கனடா, நியூசிலாந்து போன்ற நாடுகளில் மிகப்பெரிய வரியை மக்கள் செலுத்திட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் உங்களுடைய தலைவர் நீங்கள் சொல்றது போல ஒரே அடியாக இந்த வரியை குறைக்கிறதுங்கிறது மீண்டும் நாட்டு ஒரு அபாய நிலைக்கு எடுத்து செல்லாது. நான் நினைக்கின்றேன் மிக தெளிவாக வரி சம்பந்தமாக குறிப்பிடுகின்ற போது அத்தியாவசிய உணவுப் பொருட்களான வரி, அதே போன்று குறிப்பாக சுகாதாரத்துறை சார்ந்த வரி, அதே போன்று பாடசாலை அதாவது கல்வி செயற்பாடுகளுக்கு துறை சார்ந்தவைகளுக்கான வரிகளை தான் குறைத்து
அந்த துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு சலுகைகளை வழங்க வேண்டும் என்பதைத்தான் குறிப்பிட்டிருக்கின்றார். கண்டிப்பாக நாம் ஆட்சியை பெறுகின்ற போது இந்த நாட்டில் உள்ள நிலைமைகளை கருத்தில் கொண்டுதான் அதற்கேற்றால் போல தான் எமது வரிகளை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். திடீரென நாம் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் மேற்கொண்டதை போன்று எந்த விதமான கள ஆய்வும் இல்லாமல் கள நிலவரத்தை பற்றி எந்த விதமான ஆய்வும் மேற்கொள்ளாமல் அத்தகைய முடிவுகளை தேசிய மக்கள் சக்தி கண்டிப்பாக எடுக்காது என்பது எனக்கு நிச்சயம். நான் நினைக்கின்றேன் வரியை மாத்திரம் இந்த நாடு வங்குரோத் அடைந்ததற்கான காரணமாக சொல்ல முடியாது. பல காரணங்கள் இருக்கின்றன. அதுவும் ஒரு தனி காரணமாக இருக்கும். நீண்ட நாட்களாக மேற்கொண்டு வந்த பொதுவாக ஊழல், மோசடி, அதே போன்று அரசாங்கத்தின் சொத்துக்களை வீணாக பயன்படுத்துகின்ற நிலைமை போன்று பல்வேறு காரணங்கள் இந்த நாடு இத்தகைய ஒரு நிலைக்கு செல்வதற்கான காரணமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் சொன்ன அந்த ஊழல் விவகாரங்கள் உங்களுடைய மேடையிலே இப்பொழுதும் பிரதான பேசுபொருள்களாக இருக்கின்றன. ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவினுடைய ராஜபக்ஷ குடும்பமே ஊழல்வாதிகள் என்ற குற்றச்சாட்டு உங்களுடைய மேடையிலே முன்வைக்கப்படுகிறது. சஜித் பிரேமதாச தரப்பிலே இருந்து அவர் பொதுவாக கலாசார நிதியத்தினுடைய பணத்தை பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டு அவருக்கு முன்வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் மத்திய வங்கியிலே மிகப்பெரிய மோசடியை மேற்கொண்டார், பிணைமுறி விவகாரம் தொடர்பாக பேசப்படுகிறது. இந்த அத்தனை ஜனாதிபதி வேட்பாளர்கள் மீதும் உங்களுடைய கட்சியின் தரப்பிலே குற்றச்சாட்டுகள் பகிரங்கமாக மேடைகளில் முன்வைக்கப்படுது. எனக்கு என்ன டவுட்டுன்னா, அதில் உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்குது, ஒரு நாள் நிறைய ஃபைல்களை கொண்டு வந்து இது ஒவ்வொருத்தரோட ஃபைல் இன்னும் நிறைய வீட்டில் இருக்குது, இந்த ஃபைல் எல்லாம் திறந்தால் நாரும், அவங்க நிச்சயமாக சிறைக்கு செல்ல வேண்டியும். அந்த ஃபைல்களில் ஏதாவது ஒரு ஃபைல் தொடர்பாக சரி உங்களுடைய கட்சி சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளுக்கு போயிருக்கிறதா? ஒன்றுக்கும் ஒரு விடயத்துக்கு மட்டுமல்ல, பல்வேறுபட்ட விடயங்களுக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்களேன், இந்த ஃபைல் இந்த சட்ட நடவடிக்கைக்கு போகணும் அப்படின்னு ஐடியா இருக்குதா? இது குறிப்பாக மின்சார சபை சம்பந்தமான ஒரு கட்டத்தில் அதற்கு எதிரான நடைபெற்ற ஊழலுக்கு எதிராக குறிப்பாக நலிந்த ஜாதிஸ் தோழர் அவர்கள் மேற்கொள்ளப்பட்ட சட்ட நடவடிக்கை. நான் இன்னொன்றை ஆரம்பமாக சொல்லிக்கொள்ள வேண்டும். நீங்கள் கூறியது போல் நாமல் ராஜபக்ஷ குடும்பம், அதாவது மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம் ஊழல்வாதிகள், கல்வர்கள் என்று நாம் சொல்வதைப் போல இன்றுள்ள ஜனாதிபதியும் பாராளுமன்றத்தில் உரத்து சொன்னார். அதுதான் நானும் கேட்க வந்தேன். ஏன்னா சஜித் தரப்புல இருந்து ரணிலுக்கு சொல்றாங்க அவர் மத்திய வங்கி பிணைமுறி மிகப்பெரிய மோசடிக்காரர். ஆனால் அதே சஜித் பிரேமதாசவினுடைய பக்கத்திலே இருக்கிறார் சுஜீவ சேனசிங்க, அப்படியான எந்த பிணைமுறியுமே நடக்கலன்னு புக் எழுதினவர் அவருடைய பக்கத்தில் இருக்கிறாரு. ரவுஃப் ஹக்கீம் இப்ப சொல்றாரு பிட் பாக்கெட் அடிக்கிற மாதிரி அப்ப மத்திய வங்கி பிணைமுறி மோசடியை மேற்கொண்டாருன்னு ரவுஃப் ஹக்கீம் சொல்றாரு. ஆனா இதே ரவுஃப் ஹக்கீம் இப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு அப்படி பிணைமுறி எதுவுமே நடக்கல, அந்த கேஷ் எல்லாமே நாங்க இன்வெஸ்ட் பண்ணி கேஷ் எல்லாமே நாங்க டிபாசிட் பண்ணிட்டோம் பெர்பச்சுவல் ட்ரெஸரி நிறுவனம் மூலம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். நான் நினைக்கிறேன் இந்த 3 தரப்பு நீங்கள் கூறியது போன்று, உதாரணமாக சஜித் கலாச்சார அமைச்சராக இருந்தபோது ஊழல் செய்தார் என குறிப்பிட்டவர் அவரோடே இருக்கின்ற டலஸ் அழகப்பெருமா அவர் தான் குறிப்பிட்டார். ரணில் மத்திய வங்கியில் திருடினார் என்று வஞ்சாக்காரையா ஹொரா மகாபேங்கு ஹொரா என்று சொன்னது ரணில் விக்ரமசிங்கவுடைய தற்போதைய பிரதமர். எனவே இவர்கள் உண்மையிலே ஜிஎல் பீரிஸ் அவர்களும் இருக்கிறார். நான் நினைக்கிறேன் ஒரு விடயத்தை சொல்லுங்கள். நீங்கள் ஃபைல் சம்பந்தமாக என்னிடம் கேட்டதற்காக நான் ஒன்றை சொல்லுகின்றேன். இந்த நாட்டில் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் சொந்தக்காரர் இல்லாத வீடு ஒன்று இருக்கிறது மல்வான பிரதேசத்தில். எனவே திருட்டின் அடையாளங்கள் இருக்கின்றன, ஆனால் அதற்கான குற்றவாளிகளை யாரென்று கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. காரணம் 2015 ஊழலை ஒழிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட, அது உண்மையிலே நல்லாட்சி அல்ல, பேர் நல்லாட்சியாக இருந்திருக்கலாம், நல்ல ஆசை இல்லாத ஆட்சி. 2018 ஆகும் போது ஊழல் குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு பிரதமர் பதவியை கொடுத்து விடுகிறார்கள். அப்படித்தானே? மஹிந்த ராஜபக்ஷவை அழைத்து அவருக்கு பின்கதவால் கொடுக்கிறார். அதே போல 2019 பந்துல குணவர்தன போன்றவர்கள் கொழும்பில் உள்ள பலரும் என்ன சொன்னார்கள், மகாபேங்கு ஹொரா மத்திய வங்கி கள்ளன் திருடனை நாங்கள் கைது செய்வோம், அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்போம். என்ன நடந்தது? தற்போது அவரை அழைத்து அவரை ஜனாதிபதியாக்கி விட்டார்கள். உங்களுடைய நிலைப்பாட்டுப்படி உண்மையிலே மத்திய வங்கி பிணைமுறி ஊழல்
அந்த ஊழல் செய்ததாக சொல்லப்படுகின்ற பில்லியன் கணக்கான ரூபாய்கள் திரும்பி கவர்மெண்ட்டுக்கு வந்துருச்சா இல்லையா? திரும்பி கவர்மெண்ட்டுக்கு வந்ததாக அந்த இன்னும் சிலர் அது சம்பந்தமாக தர்க்கம் செய்கின்றார்கள். உண்மையிலே அவ்வாறு வந்திருந்தால் நான் நினைக்கின்றேன் கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கம் அவ்வளவு ஒரு குறைந்த காலத்தில் இந்த அளவு அந்நிய செலாவணியை இழந்திருக்காது என்பதுதான் எமது நம்பிக்கை. எனவே நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றாக்க, இந்த ஃபைல்கள் சம்பந்தமாக பேசுகின்ற போது இந்த நாட்டிலே மக்களுக்கு இந்த 3 தரப்பினர்கள், இவர்கள் 3 தரப்பாக இருந்த போதும் கூட அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இடையிலே நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. சஜித் பிரேமதாச உடைய சகோதரி என்ன பணத்தை அச்சடித்த போது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தெளிவாக நான் பாதுகாத்தேன். எனவே எம்மிடம் ஃபைல்கள் இருந்ததால் நாம் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுத்ததற்காக ஒரு நாளும் இத்தகைய அரசியல்வாதிகள் இருக்கின்ற வரைக்கும் நியாயம் கிடைக்கப் போவது இல்லை. எனவே சட்டத்தை நிறைவேற்ற அதிகாரம் வேணும். எனவே தேசிய மக்கள் சக்தி வருகின்ற போது அதனை நாம் சட்டத்துக்கு பாரம் கொடுப்போம். அதற்குரிய நடவடிக்கைகளை அவர்கள்தான் உண்மையிலே எடுக்க வேண்டும். அரசியல்வாதிகள் அல்ல, அல்லது பழிவாங்குக நோக்கத்தோடு அல்ல. உண்மையாக இத்தகைய பிழைகள் நடந்திருந்தால் அவைகள் சட்டத்தின் முன் நிரூபிக்கப்பட்டு அதற்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் நான் நினைக்கின்றேன். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனதும் எதிர்பார்ப்பு அவாவாக இருக்கிறது. வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ ஷேர் ஆகிட்டு இருக்குது. உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் அனுரகுமார் திசாநாயக் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்து 15 அல்லது 17 நாட்களுக்கு பின்னர் பாராளுமன்றத்திலே மே மாதம் 7ஆம் தேதி 2019 28 நிமிடங்களும் 10 செகண்ட்ஸ் அந்த வீடியோவினுடைய மொத்த தொகுப்பு. இந்த நாட்டிலே இருக்கின்ற இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளே இருக்கின்ற கருவறைக்குள் தான் அந்த தீவிரவாதம் வளர்கிறது. அதனை அழிப்பதற்காக அவர் பாவிக்கின்ற வார்த்தை கர்ப்பாஷய, இன்னொன்று பாவிக்கின்ற வார்த்தை கலலைய, கட்டி. இதனை அழிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். ஏனையவர்கள் பேசுவது போல முஸ்லிம் பெண்களினுடைய கர்ப்பப்பையை அழிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே நான் இல்லை. அதை அவர் சொல்லவும் இல்லை. அதனை நான் முழுமையாக கேட்டேன். என்ன நடந்தது? அது ஏன் இப்போ ஷேர் பண்ணப்படுது அந்த வீடியோ? உண்மையிலே அந்த வீடியோ சம்பந்தமாக சொல்வதாக இருந்தால், நீங்கள் குறிப்பிட்டது போல 2019 5ஆம் மாதம் 7ஆம் தேதி பாராளுமன்றத்தில் ஆற்றப்பட்ட உரை. நான் நினைக்கின்றேன் எப்போதும் முஸ்லிம் சமூகத்தில் உள்ள பலரும், புத்திஜீவிகள், படித்தவர்கள் கூட என்னிடம் இது சம்பந்தமாக வினவுகின்றார்கள். ஒரு நிமிட வீடியோவை பார்த்துவிட்டு கொந்தளிக்கின்றார்கள், சிலர் ஆக்ரோஷமாக பேசுகின்றார்கள். நான் அனைவருக்கும் சொல்லுகின்ற ஒரு விடயம்தான், நாங்கள் ஒரு டெக்னாலஜி, அதாவது தொழில்நுட்ப யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சில வேளைகளில் எனது குரலை போன்றே ஏஐ முறையினூடாக சில வேளைகள் நான் பேசிய சில வேளைகளை சமூக வலைத்தளங்களிலே பாவிக்க முடியும். எனவே முதலாவது விடயம், நான் ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில் எமக்கு வருகின்ற செய்திகளை மிக நுணுக்கமாக அறிந்து அந்த விடயங்கள் சம்பந்தமாக பேசுமாறு, முடிவெடுக்குமாறு முதலாவது வேண்டிக் கொள்கின்றேன். அடுத்த விடயம்தான், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வரைக்கும் இந்த நாட்டிலே, குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே ஏற்பட்ட திகன கலவரமாக இருக்கலாம், அலுத்கம கலவரமாக இருக்கலாம், கிந்தொட கலவரமாக இருக்கலாம், அதே போன்று அம்பார மாவட்டத்தில் ஏற்பட்ட கலவரங்கள். இந்த கலவரங்களின் போதெல்லாம் ஏனைய அரசியல்வாதிகள் வாய்மூடி கைகட்டி இருக்கின்ற போது அதற்கெதிராக பாராளுமன்றத்திலும் அந்த குறிப்பிட்ட கலவரம் நடந்த இடங்களுக்கும் சென்று அதற்கெதிராக குரல் எழுப்பியவர்கள் தான் மக்கள் விடுதலை முன்னணியினர். அன்று தேசிய மக்கள் சக்தி உருவாகி இருக்கவில்லை, மக்கள் விடுதலை முன்னணியினர். அப்போது எனக்கு ஞாபகம் இருக்கு, திகன கலவரத்தின் போது அந்த அக்குரண போன்ற அந்த பிரதேசங்களுக்கு நாம் சென்று, மாத்திரமல்லாமல் அப்பி மினிசு, நாங்கள் மனிதர்கள், நாங்கள் இலங்கையர்கள் என்ற மெசேஜ் மாத்திரையில், கொழும்பில், கண்டியில் நாங்கள் இனவாதத்துக்கு எதிராக தோழர் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் மேற்கொண்டார்கள். குறிப்பாக அந்த தினங்களில் ஜிப்சிஸ் அந்த அணியின் சுனில் பெரேரா கூட மோடி இணைந்திருந்தார். எனவே இனவாதத்தை தோற்கடிப்பதற்காக பல்வேறுபட்ட முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடைபெற்ற போது நாம் இந்த நாட்டிலே எல்லோரும் திகைத்து போயிருந்தார்கள். எல்லோரும் ஒரு நம்ப முடியாத ஒரு நிலை இந்த நாட்டிலே காணப்பட்டது. ஏன் ஆரம்பத்தில் குறிப்பாக நாம் மனவேதனை அடைந்தோம். உங்களுக்கு தெரியும், முஸ்லீம் சமூகம் என்ற அடிப்படையில்
அந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்களுடைய ஜனாசாக்களை அவர்களுடைய மரண ஜனாசாக்களை நாங்கள் எமது மையவாடிகளில் அடக்கக்கூட இடமளிக்கவில்லை. அந்த அளவு நாங்கள் நொந்து போயிருந்தோம். எனவே இந்த நாட்டில் எமக்கு குரல் கொடுத்த, இனவாதத்துக்கு எதிராக குரல் கொடுத்த, குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியை கூட அந்த தாக்குதலில் காரணியாக சிலர் சொல்லியிருந்தார்கள். ஆனால் உண்மையில் அதனை இப்ராஹிம் போன்றவர்கள் உங்களுடைய கட்சியிலே இருந்தார்கள் என்பதை மறுக்க முடியாது. இப்ராஹிம் போன்றவர்கள் இருந்தார்கள். ஏன் இப்ராஹிம் போன்றவர்களை தேசிய பட்டியலில் 2015 இணைத்தோம் என்பதை பற்றியெல்லாம் தோழர் அனுகுமார் திசாநாயக் இந்த நாட்டில் தாராளமான அளவு தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். எனவே அவர் ஒரு நல்ல வியாபாரி, எனவே நிச்சயமாக அவர் நல்ல ஒரு வியாபாரி என்பதன் காரணமாகத்தான் எனவே தான் தோழர் அனுகுமார் திசாநாயக் அன்றைய தினம் நாங்கள் மறந்திடக்கூடாது. இந்த நாடு கொந்தளிக்கின்ற நிலைமை, எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கும் கலவரம் வெடிக்குமா என்ற ஒரு அச்ச சூழ்நிலை, ஒவ்வொரு பகுதியிலும் வித்தியாசமான நிலைமைகள் தொடர்ந்தும் ஏற்பட்ட வண்ணம் இருக்கின்ற போது ஒரு தேசிய கட்சியின் தலைவர் எப்போதுமே அவர் கண்டிப்பாக இந்த நாட்டின் அந்த கொந்தளிப்பை அடக்குவதற்காக பேச வேண்டிய ஒரு கட்டம் இருந்தது. அந்த கருத்து சரி அப்படியா? நான் சொல்ல வருகின்ற கருத்து சரியா இல்லையா என்று இதுவரை சொல்லவில்லை. எனவே நான் சொல்ல வருகின்ற விடயம்தான், அந்த சந்தர்ப்பத்தில் நான் நினைக்கின்றேன் அவர் சொன்ன விடயம்தான். குறிப்பாக நாங்கள் முதலாவதாக இந்த தாக்குதல் நடைபெற்றதன் பின்னால் இதற்கு பின்புலம் அரசியல் என்பதை பாராளுமன்றத்தில் உறக்கச் சொன்னவரும் அனுர திசாநாயக்கா அவர்கள்தான். அதன் பின்னர் இதில் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பாவிக்கப்பட்டிருக்கிறார்கள், உபயோகப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அவர் சொல்லுகின்ற விடயம்தான், இத்தகையவர்கள், இவ்வாறு பாவிக்க முடியுமானவர்கள் இந்த முஸ்லிம் சமூகத்துக்குள்ளால் உருவாகுவதை விட்டும் நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கான செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். நான் நினைக்கின்றேன் அந்த விடயத்தை ஒரு நியாயமாக ஒரு முஸ்லிமாக இருந்து உண்மையிலே நாம் கண்டிப்பாக அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எல்லோரும் மிக கடுமையான கஷ்டங்கள் உட்பட்டோம். சில போது வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு போக முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. நிச்சயமாக அந்த விடயத்தை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் சமூகத்தில் இருக்கின்ற குறிப்பாக பெண்களையோ இல்லது பெண்களுடைய கருவறை குறித்தோ அதில் பேசவில்லை. கர்ப்பாஷய என்ற வேர்டை அந்த விடயத்தை தெளிவுபடுத்துவதற்காக பேசினார் என்பதில் எனக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதிலே புலப்பட்ட இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த 28 நிமிட ஸ்பீச்சில் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. நான் அதனை எடுத்து வந்திருக்கிறேன். அது டவுட்டாக இருந்தால் உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி. திகன கலவரம் நடந்த பொழுது அங்கே உயிரிழப்புகளும் இருந்தன. பாசித் என்ற ஒரு மாணவர் கொல்லப்பட்டிருந்தார். வீட்டுக்குள்ளே வைத்து தீ வைக்கப்பட்டிருந்தார். அதனை செய்தவர்கள் நீதிமன்றத்துக்குள்ளே ஆஜர்படுத்தப்பட்டார்கள். அமித் வீரசிங்க தலைமையிலான குழு. கலகுடாத்தே ஞானசார தேரர் அங்கே என்ன செய்தார் என்பது மக்களுக்கு தெரியும். அட்டுல்கம பிரச்சினை, அலுத்கம பிரச்சினை, இந்த பிரச்சினைகளிலெல்லாம் ஞானசார தேரனினுடைய தலையீடு, அவருடைய ஒரு ஸ்பீச் எப்படி இருந்ததுங்கிறது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இந்த தாக்குதல்கள் நடந்தது என்பதற்காக, திகன தாக்குதலோ அட்டுல்கமையோ நீங்கள் சொன்ன அந்த பட்டியல் நடந்தது அப்படிங்கிறதுக்காக இதை சிங்கள தீவிரவாதம்னு எடுக்க இயலுமா, இல்லைன்னா பௌத்த மத தீவிரவாதிகள்னு எடுக்க இயலுமா? நேற்றைய தினம் நான் அதுதான் கேட்குறேன் உங்களுடைய கருத்து. நேற்றைய தினம் அனுர திசாநாயக் அவர்களோடு நான் கம்புல, கடுகண்ணாவ, அக்குரண பிரச்சார கூட்டங்களில் ஈடுபட்டேன். அவர் தெளிவாக சொன்னார், சிங்கள பௌத்த கர்ப்பாஷையில் உருவாகின்ற பௌத்த தீவிரவாதம் அளிக்கப்பட வேண்டும். இல்லை, நான் அதை திருப்பியும் தெளிவாக கேட்குறேன். அமித் வீரசிங்க போன்ற குழுக்கள், டான் பிரேசாத் போன்ற குழுக்கள், கலகுட அத்தே ஞானசார தேரர் போன்ற குழுக்கள் இந்த நடத்துகின்ற அட்டகாசங்களுக்காக அதை பௌத்த மத அடிப்படைவாத மிலேச்சத்தனமான தீவிரவாதம்னு எடுக்க முடியுமா? நான் திகன கலவரத்தின் பின்னால் பேசுகின்ற அந்த பேச்சை நான் பலமுறை தேடி பார்த்தேன். அவர் மிக காரசாரமாக அந்த சந்தர்ப்பத்தில் பௌத்த தீவிரவாதத்தை மிக கடுமையாக விமர்சித்தார். உண்மையிலே எனக்கு அந்த வீடியோ கிடைக்காமல் இருக்கின்றது. மாத்திரையிலும் அந்த கருத்தை மிக காரசாரமாக விமர்சித்தார். இன்றும் கூட இன்று உள்ள ஒரு பிரபல்யமான பௌத்த தேரர் வெளியே வந்தபோது முதலாவது தாக்குதல் தேசிய மக்கள் சக்தியை நோக்கித்தான். இந்த நாட்டில் சொல்லலாம், ஞானசார தேரர் வெளியே வந்ததோட முதலாவது தாக்குதலை நடத்தின யாரு என்கின்றார் தேசிய மக்கள் சக்திக்கு. அதுக்கு பின்னாலும் எம்மைத்தான் தொடர்ந்தும் பின் திரட்டி ஏன் தாக்கின்றார்கள்? இவர்கள் இனவாதிகளாக இருந்தால், இவர்கள் இந்த வசனத்தை பார்த்து ஒரு மனிதன் ஒரு சந்தர்ப்பத்தில் பாவிக்கின்ற வசனத்தை அதன் பின்புலத்தை சரியாக, குறிப்பாக ஒரு விடயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஒரு வைத்தியர்
சிலபோது சிங்கள மொழி புலமையில்லாத ஒரு வைத்தியர் இந்த மொழிபெயர்ப்பை இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு கொண்டு சென்றார். முஸ்லிம் பெண்களுடைய கருவறையில் என்று குறிப்பிட்டதாக அன்றுகுமார் திசாநாயக் அவர்கள் ஒரு வைத்தியர் ஒருவர் மொழிபெயர்த்திருந்தார். அவர் தற்போது யாருடைய கொந்த்ராத்தை எடுத்திருக்கின்றாரோ எனக்கு தெரியாது. நிச்சயமா அதை பற்றி நம்ம பேசுவோம். நான் திருப்பியும் சொல்கிறேன், அந்த தாக்குதல்கள் திகன அலுத்கம அட்டுலுகம தாக்குதல்களில் ஈடுபட்டவங்களை உங்களுடைய தோழர் அனுரகுமார் திசாநாயக்க இது சிங்கள தீவிரவாதம் பௌத்த மத தீவிரவாதம் என்று சொல்வாரா? சொல்லி இருக்கிறார். பௌத்த தீவிரவாதத்துக்கு எதிராகவும் பேசியிருக்கிறார்கள் தானே. நான் ஏன் கேட்டேன்னா, அந்த 28 நிமிட ஸ்பீச்சில் அவர் தெளிவாக ஆரம்பிக்கிற நேரத்தில் சொல்லக்கூடிய விஷயம், நானும் பின்பற்றுவது இஸ்லாமிய மதத்தை, நீங்களும் பின்பற்றுவது இஸ்லாமிய மதத்தை. சஹ்ரான் போன்ற சித்தாந்தங்களோ அந்த சிந்தனைகளோ எங்களுக்கு உருவாகியதும் இல்லை. நாங்கள் பின்பற்றக்கூடிய இந்த இஸ்லாமிய மதம் எங்களுக்கு அதை கற்றுத்தந்ததும் இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது இதனை திரிபுபடுத்தி புரிந்து கொண்டவர்கள், தலையிலே பிரச்சனை இருக்கின்றவர்கள் புரிந்து கொண்ட விதத்திலே இந்த இஸ்லாமிய மதத்தை இஸ்லாமிய தீவிரவாதிகள், இஸ்லாமிய மத அடிப்படைவாத மிலேச்சத்தனம் என்று சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் உங்களுடைய தலைவர் அதை நிரூபிக்கிறார் பாராளுமன்றத்திலே அந்த ஸ்பீச்சில் 28ஆம் தேதி. நான் வேணா ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. 57 செகண்ட் வீடியோ அவர் ப்ளே பண்ணி காட்டுறாரு. நாம் அந்தவாதி கேளுங்க. සැබෑපත්තිකෙන් ඉල්ලා හිටින් මේ නාමකරණයවත් දෙන්න ඔබ උදාන නැත්තේ ඒකවම තෝමස් උදානන්නේ මේ පතුලේ තිබෙන කුමක්ද? අපි LTD සංවිධානයට දීපු නාමකරණය තමයි දෙමළ බෙදුම්වාදී කුටි ත්‍රස්තවාද. ඒක ඇතුලේ ඒ සංයුතිය තිබුණා. මේක ඇතුලේ ඉස්ලාම් ආගමික මූලධර්මවාදී සංයුතිය තිබෙනවා. ඇයි අපි ඒකෙන් වෙන් කරන්නේ? අපි මේක ඒකෙන් වෙන් කරනවා කියලා කියන්නේ මා තමුන්නාසල උත්සාහ කරමින් තිබෙන්නේ මේක සැබෑ ස්වරූපයේ රටට ඉලිදරව් නොකරත් සිටින්න. ඒ නිසා මා දැක්කින ජනාධිපතිවරයා මා දැක්කින ரைட். இதில் அவர் தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய விஷயம், அந்த தீவிரவாதத்துக்கு சஹ்ரான் தலைமையிலான குழுக்கு LTTE அமைப்புக்கு எப்படி நாங்கள் தமிழ் பிரிவினைவாத தீவிரவாத அமைப்பு என்று பெயர் கொடுத்தோமோ அதே போன்று இஸ்லாமிய அடிப்படைவாத மிலேச்சத்தனமான தீவிரவாதம் என்ற பெயரை இதற்கு போடுவதற்கு ஏன் பின்வாங்குகின்றீர்கள்? அந்த பெயரை கட்டாயம் போடணுங்கிறது சரியாது. நான் நினைக்கின்றேன் நீங்கள் குறிப்பிட வருகின்ற விடயம் பொதுவாக உலகில் உள்ள ஒரு நடைமுறைதான். கண்டிப்பாக மீடியா சம்பந்தமாக நாங்கள் நடைபெறுகின்ற விடயங்களை பார்க்கின்ற போது மீடியாக்களில் ஒரு முஸ்லீம் நபர் மேற்கொள்கின்ற தாக்குதல்கள் அது முழு முஸ்லீம் சமூகத்தின் தாக்குதலாக பார்க்கப்படுவதை இந்த நாட்டிலிருந்து எல்லோரும் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அதனை தான் நான் சொல்ல வருகின்றேன். நேற்றைய தினம் நடைபெற்ற பிரச்சாரக கூட்டங்களில் அவர் தெளிவாக அது பௌத்த கருவூலத்தில் வருகின்ற அந்த தீவிரவாதம், ஹிந்து கருவூலத்தில் வருகின்ற தீவிரவாதம், இஸ்லாமிய கருவூலத்தால் வருகின்ற அந்த தீவிரவாதம் கண்டிப்பாக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்ற அந்த நிலைப்பு நான் நினைக்கின்றேன். சிலபோது குறிப்பாக எமது உரைகள் சில சந்தர்ப்பங்களில் பாஸ்குக்கு பின்னால், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் அன்று திசாநாயக் அவர்கள் பேசிய அதே காணொளி போன்று இன்று ஏனைய கட்சிகள் உள்ளவர்களுடைய ஒவ்வொருடைய பேச்சையும் அந்த சந்தர்ப்பத்தில் நாம் எடுத்து பார்த்தால் அங்கு எந்த அளவு அதைவிட வன்மம் கற்கப்பட்டிருக்கும் என்பதையும் நாங்கள் எனவே இந்த நிச்சயமாக எப்போதாவது எனக்கு விமல் வீரவங்சவையோ உதயகம்மம் பிளவையோ இப்படி உங்களை மாதிரி உட்கார வச்சு என்னால் கேள்வி கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சா சொசைட்டி சார்ந்து இருக்கிற நிறைய கேள்விகளை நிச்சயமாக கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கு. அடுத்த விஷயம், நீங்கள் ஏன் இந்த வீடியோ இப்போது பாவிக்கப்படுகின்றது? நான் நினைக்கின்றேன் நீங்கள் சொல்வதைப் போல இது பாரதூரமான ஒரு விடயமாக இருந்தால் நாம் ஏன் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புகின்றோம்? கிட்டத்தட்ட 20 அல்லது 21 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த உரை நடைபெறுகின்ற போது அந்த அன்றைய தினத்திலே ஹன்சாட் இருக்கிறது, யார் பாராளுமன்றத்தில் இருந்தார்கள் என்ற தகவல்கள் இருக்கின்றது. இன்று முஸ்லீம் சமூகத்தின் தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய அனைவரும் பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தினார்கள். சிலபோது உயர் சட்டத்தரணிகள் அந்த சந்தர்ப்பத்தில் பாராளுமன்றத்தில் இருந்தார்கள். ஏன் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த விடயத்தை சொல்லவில்லை? அவ்வாறு நான் சொல்ல தவறுதலாக இருந்தால் ஏன் அவர்கள் இந்த உரையில் இவ்வாறான ஒரு பிழை இருக்கிறது, ஹன்சாடில் இது பதியப்படக்கூடாது என்று ஏன் திருத்தவில்லை என்ற முதலாவது. இரண்டாவது விஷயம், குறிப்பாக
இவர் இந்த உரையை பேசினதற்கு பின்னால் 4 மாதங்களுக்கு பின்னால் 2019 ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடுகின்றார் அன்வர் திசாநாயக் அவர்கள். ஏன் அந்த சந்தர்ப்பத்தில் மீடியாக்கள் நீங்கள் உங்களை போன்றவர்கள் கண்டுகொள்ளவில்லை? நான் அந்த ஸ்பீச்சை முழுசாக பார்த்தேன் அப்பையும். அந்த சந்தர்ப்பத்தில் அதை சமூகத்துக்கு வந்து இதை பற்றி அனலைஸ் ஒன்று செய்யல காரணம் என்ன? யார் அவரோட வீடியோ இப்போ தானே அது ஷேர் பண்ணப்படுது. அதான் அது ஏன் இப்போ ஷேர் பண்ணப்படுது? 6 வருஷத்துக்கு பின்னால் இது ஷேர் பண்ணப்பட்டு மீடியாக்களில் போடப்படுகின்ற போது ஏன் இதுக்கு பின்னாலேக்கே காரணம், தெளிவான காரணம், அந்த துண்டைக்கு பின்னாலேக்கே காரணம். இன்று வங்குரோத்து அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் கூட ஒரு நல்ல அரசியல் கலாச்சாரம் இந்த நாட்டில் மலர வேண்டும். எனவே இவர்கள் நினைக்கின்றார்கள் அவர்களோடு இன்று அந்த 2 கட்சியிலும் எமது ஜனாசாக்களை எரிப்பதற்காக துணை போனவர்கள் அங்கு இருக்கின்றார்கள். அது அல்லாத திகன கலவரத்தின் போது அதற்கு உதவி வழங்கினவர்கள் 2 கட்சியிலும் இருக்கின்றார்கள். அலுத்கம கலவரத்துக்கு துணை போனவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்ல வருகின்ற செய்திதான் எம்மை விட ஒரு இனவாதி தான் இவர் என்பதை சொல்கின்றார். நான் நினைக்கின்றேன் ஒரு நிகழ்வு அந்த கடுமையான ஒரு எல்லாரையும் பாதிப்புட்ட ஒரு நிகழ்வின் போது பேசுகின்ற பேச்சும் சாதாரண நிலை சந்தர்ப்பத்தில் ஒருவர் பேசுகின்ற பேச்சும் நாம் பார்க்க வேண்டும். எனவே சில இடங்களில் நாம் சில சந்தர்ப்பங்களில் சமாதானம் ஏற்படுத்துவ கடினமாக பேச வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும். நான் யாரையும் நியாயப்படுத்த வரவில்லை. ஆனால் இந்த நாட்டில் முஸ்லீம்கள் பயங்கரவாதிகள், முஸ்லீம்களுடைய மദ്രസാக்களின் ஊடாக பயங்கரவாதம் பரப்பப்படுகிறது, முஸ்லீம்களுடைய தீவிரவாதம் எழுப்பப்படுகிறது. புத்தகங்களில் நான் இப்போது ஒரு விடயத்தை சொல்கின்றேன். கொழும்பில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் குறிப்பாக ஒரு பௌத்த மதத்தைச் சேர்ந்த நான் நினைக்கின்ற என்னுடைய நண்பர்கள் அதற்கு சாட்சியாக இருப்பார்கள். முஸ்லீம் சமூகத்தை இந்த மிக கடுமையாக முஸ்லீம்களுடைய பாடக புத்தகத்தை சாடி ஒரு பௌத்த மதகுரு கொழும்பிலே ஒரு உரையை நிகழ்த்தினார். அந்த நிகழ்ச்சியில் நான் எனக்கு பின்னால் தேசிய மக்கள் சக்தியின் செயலாளர் டில்வின் சில்வா அவர்கள் பேசுகின்ற போது, அதே போல் சமநலி பொன்சேகா போன்றவர்கள் எமது கட்சியைச் சேர்ந்த பேசுகின்ற போது மிக கடுமையாக அந்த பௌத்த மதகுருவை சாடி பேசினார்கள் அந்த இனவாதத்துக்கு எதிராக. நான் சொல்ல வருகின்றேன், இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வீடியோ வெளிப்பாடு அதே போன்று பிமல் ரத்நாயக் அவர்களுடைய ஒரு உரையும் இப்போது உலா வருகின்றது. அது கடந்த உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலின் போதும் வந்தது, கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போதும் வந்தது. அவர் அதை பற்றி முஸ்லிம் ஊடகம் ஒன்றோடு வந்து கலந்துரையாடி அதை பற்றிய தெளிவை வழங்கி இருக்கின்றார்கள். எனவே எமது பணி இனவாதிகள் ஆக இருப்பவர்களை, இனவாதமாக சிந்திப்பவர்களை அல்லது முஸ்லிம்களை பிழையாக சிந்திப்பவர்களை தொடர்ந்தும் அவர்களை அதைவிட மோசமான ஒரு இனவாதத்துக்கு அனுப்புவதா, அல்லது அவர்களுக்கு இந்த விடயங்களை பற்றி தெளிவுபடுத்தி நிதான நிலைக்கு கொண்டு வந்து நாம் எல்லோரும் மனிதர்கள், அவர்கள் தான் அந்த புரோகிராமை கொண்டு வந்தார்கள், அப்பி மினிசு, நாம் எல்லோரும் மனிதர்களாக பார்க்கணும் என்ற அந்த சிந்தனையை இந்த நாட்டில் வளர்க்க வேண்டும் என்று பேசியவர்கள் தான் தேசிய மக்கள் சக்தி. சும்மா அப்படின்னா உங்களுடைய கருத்துப்படி பழசை ஏன் கின்றீங்க? இல்லை, பழசக்கின்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது அதுக்கு பின்னால் அவர் இதை இந்த விடயத்தை சொன்னதுக்கு பின்னால் மீண்டும் எங்கேயாவது திரும்ப இதை சொல்லிக்காரா? இல்லை, நான் அதுதான். அப்படின்னா இப்போ உங்களுடைய கட்சியிலே குற்றம் சாட்டப்படுகின்ற விடயங்கள், இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள், அது இது எல்லாமே அதுவும் பழையவை தானே. நீங்களும் அதை தானே இன்னும் மேடை பிரசாரங்களில் எடுத்து போகிறீங்க. பழையவைகள் நான் நினைக்கிறேன். இந்த விடயத்துக்கும் நான் நினைக்கிறேன் ஊழல் குற்றச்சாட்டுக்கும் இந்த விடயம் சம்பந்தமாக தொடர்ந்தும் அந்த ஊழல் குற்றச்சாட்டுப்பட்டவர்கள் தொடர்ந்தும் ஊழல்களை செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அவர்கள் நீங்கள் நினைக்கின்றீர்களா ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னர் ஊழல் நீங்கள் தற்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கூட இந்த நாட்டிலே மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய ஊழல் ஒன்று சம்பந்தமாக அதனுடைய ஊடக சந்திப்புக்கு சென்று விட்டு வந்தீர்கள் என்று சொன்னீர்கள். எனவே ஊழலை இந்த நாட்டில் இனவாதத்தை எவ்வாறு நாங்கள் முறியடிக்க பேச வேண்டுமோ அதே நேரம் இந்த நாட்டில் உள்ள ஊழலை நிறுத்துவதற்கும் அதற்கான வழிமுறைகள், அதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வது கடமை அல்லவா? இறுதியான கட்டங்கள் NFGG ஞாபகம் இருக்குதா? NFGG நன்றாக ஞாபகம் இருக்குது. ஏன் விலகிட்டாங்க அவங்க? தேசிய மக்கள் சக்தி சரி வராது, என்ன காரணம்? NFGG விட்டும் விலகியது 2020. 2019 ஆண்டு அவர்கள் எங்களோடு ஜனாதிபதி தேர்தலில் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கினார்கள். 2020 தேர்தல் வருகின்ற போது அவர்களுக்கும் எமது உயர்மட்டத்துக்கும் இடையிலான ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது. அவர்கள் கிழக்கில் அரசியல் செய்வதாக இருந்தால்
கிழக்கில் பலமான பல கட்சிகள் இருக்கின்றன. எனவே அவை கூடவுடன் அரசியல் செய்வதாக இருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேவைப்படுகின்ற என்ற கருத்தை அவர்கள் முன்வைத்தார். அந்த சந்தர்ப்பத்திலே தேர்தலில் நாம் வெற்றி பெறுகின்ற போது தேசிய பட்டியலில் கிடைக்கின்ற அந்த தேசிய பட்டியலை அவர்களுக்கு வழங்குமாறு எம்மிடம் வேண்டிக் கொண்டார்கள். எனவே அந்த சந்தர்ப்பத்தில் எமது கட்சியின் நிலைப்பாடாக இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் எமக்கு தெரியும், அந்த தேர்தலை பொறுத்தவரையில் இனவாதத்தை முற்படுத்திய ஒரு தேர்தல், பயங்கரமாக இந்த நாட்டில் இனவாதம் மேற்கொள்ளப்படுகின்ற சந்தர்ப்பம், எமக்கு அந்த தேர்தல் வெற்றி பெற முடியாது என்ற தெளிவான ஒரு நிலைப்பாடு அந்த சந்தர்ப்பத்தில் இருந்தது. எனவே எம்மோடு பலரும் உடன்பாடுகளுடன் நம்பிக்கையோடு தான் இணைந்திருந்தார்கள். யாரும் எம்மோடு ஒப்பந்தத்துக்கு வரவில்லை. எமக்கு தேசிய பட்டியல் வேணும், அது வேணும், இது வேணும் என்று வேறு எந்த கட்சியும் வேறு எந்த நிறுவனமும் தேசிய மக்கள் சக்தியிடம் கேட்டிருக்கவில்லை. ஆனால் அவர்களுடைய ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய மாவட்டத்தில் மக்களுக்கான வேறான பிரச்சனைகள் இருக்கின்றன, பொதுவான பிரச்சனைகள் வேறாக இருக்கிறது. இந்த பிரச்சனைகளை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் தாராங்க இல்லை, அதுக்குரிய டைம் அவங்க ஒதுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவங்க தரப்பில் முன்வைக்கப்படுது. நான் எனக்கு முடியுமாக இருந்தால் NFGGயின் தலைவரை அழைத்து அவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கு அவர்களை பற்றி ஒரு நல்ல மதிப்பு இருக்கிறது, கௌரவம் இருக்கிறது அந்த கட்சியை பற்றி. அவர்கள் உண்மையிலே முஸ்லீம் சமூகத்துக்குள்ளால் ஊழலுக்கு எதிராக ஒரு நல்ல அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தவர்கள். நாம் அரசியல் செய்வதாக இருந்தாலும் ஒவ்வொருவருடைய அந்த விடயங்களை நான் கண்டிப்பாக மதிக்க வேண்டும், அவர்களுக்குரிய அந்த கௌரவத்தை கொடுக்க வேண்டும். உண்மையிலே சில நேரம் அவர்களுடைய அரசியலை தொடர்வதற்காக அந்த சந்தர்ப்பத்தில் தேசிய பட்டியல் அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கலாம். ஆனால் நாம் எமது தெளிவான நிலைப்பாட்டை சொன்னோம், எமக்கு இந்த சந்தர்ப்பத்தில் அந்த வாக்கை தர முடியாது. எனவே அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் எம்மை விட்டு பிரிந்து ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து நினைக்கிறேன் அதன் தலைவர் அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே போட்டியிட்டார். ஆனால் அவரால் வெற்றி கொள்ள முடியவில்லை என்று தான் நான் நினைக்கின்றேன். ஒரே ஆசனம் தான் அந்த மாவட்டத்தில் கிடைத்தது. இறுதியாக மூன்று வாரங்களுக்கு முன்னாடி டாக்டர் யூசுப் வந்திருந்தார் நம்ம ஸ்டூடியோவுக்கு. அவர் சில கேள்விகளை உங்கள்கிட்ட முன்வைக்கணும்னு சொன்னார். அதுக்காக 2 பேரையும் அழைக்க முடியுமா அப்படிங்கிற கோரிக்கை. நானும் உங்களுக்கு கால் பண்ணினேன், இப்படி ஒருத்தர் பேசுகிறாரு, உங்களையும் ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாரு, நாங்கள் நடுநிலையிலிருந்து உங்களோட பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், நீங்கள் அந்த டைமில் கொஞ்சம் மாத்திர மீட்டிங்ஸ் அங்கே இங்கே பிஸியாக இருக்கிறேன்னு சொன்னீங்க. அவர் கேட்ட சில கேள்விகளில் குறிப்பாக முடிந்தால் தேசிய மக்கள் சக்தியில் இருக்கிற ஒருத்தர் வாங்க, சமூகம் சார்ந்து சில கேள்விகள் இருக்கின்றன. கல்முனையினுடைய விவகாரம், வடக்கு பிரதேச செயலக விவகாரம், அதே போன்று இன்னும் சில பிரதேச செயலகங்களினுடைய விவகாரம், அங்கே சேவைக்கு அமர்த்தப்படுகின்ற விவகாரங்கள், அரசு சேவைகள் வழங்கப்படுகின்ற விதம், மலை தொடர்பான விவகாரங்கள், இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது சொசைட்டிக்குள்ளே, இது சம்பந்தமாக பேசணும் அப்படின்னு. ஆனால் தொடர்ச்சியாக உங்களுடைய கட்சி அவரை இக்னோர் பண்ணி வந்ததாக அவர் குற்றம் சாட்டி இருந்தார். உண்மையிலே ஏன் டாக்டர் யூசுஃபுக்கு பயமா? நீங்கள் ஏன் வரல அன்னைக்கு விவாதத்துக்கு, இல்லைன்னா ஒரு கலந்துரையாடலுக்கு? டாக்டர் யூசுஃபுக்கான உண்மையிலே அவரை பற்றி எனக்கு பெரிய அளவு தெரியாது. அவரை பற்றி அவரது நண்பர்கள் ஊடாகத்தான் சில விடயங்களை அறிந்து கொண்டேன். சில விடயங்களை தவிர்த்து கொள்வது நல்லம் என்பதுதான். எல்லோருடனும் கலந்துரையாட வேண்டிய தேவை எனக்கு இல்லை, அந்த நிலைப்பாட்டில் நான் இல்லை. எனவே அவருடன் கலந்துரையாடவில்லை. அவர் குறிப்பிடுவது போல் அவருக்கு கல்முனை சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் மாத்திரை முஸ்லீமாகிய எங்களுக்கும் அங்கும் எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. எமது பாடசாலைகளுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிறது. அதே போன்று எமது ஊரை பொறுத்தவரையில் உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நான் உதாரணமாக சொன்னேன், மீஎல்ஐயை பொறுத்தவரையில் எமது ஊரிலே ஒருவர் தமிழ் மொழியிலே சாதாரண தர பரீட்சையில் மிகச்சிறப்பான சித்தியை பெற்றால் அவர் விஞ்ஞானத்துறையில் குறிப்பாக பயோ ஸ்ட்ரீமில் படிப்பதாக இருந்தால் சில வேளைகளில் கல்முனைக்கோ அல்லது சீம்பலா கஸ்கொட்டுவைக்கோ மாவனல்லைக்கோ இன்னும் பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த நாட்டில் உள்ள எல்லோருக்கும் பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைகளை இந்த அரசியல்வாதிகள் தான் உருவாக்கி இருக்கின்றார்கள். எனவே அரசியல்வாதிகள் தான் தீர்வும் தரணும். அது மட்டுமல்ல, நான் நினைக்கின்றேன் அடுத்த விடயம்தான் இப்போதும் குறிப்பாக அடுத்த முக்கியமாக வைத்தியர் யூசுப் அவர்களை பொறுத்தவரையில் அவர்
அவரது பிரதேசத்தை முற்படுத்துவது போன்று ஒவ்வொருவரும் வருவார்கள். மன்னாருக்கு நான் அண்மையிலே சிலாவத்துறைக்கு சென்றிருந்த போது சில பாடசாலைகளில் கட்டிடங்கள் இல்லாமல் ஓலை குடிசைகளில் கல்வி கற்கின்றார்கள். எனவே இந்த நாட்டில் அதே போல சிங்கள சமூகம் வாழுகின்ற சில இடங்களில் அவர்களுக்கு குடிநீர் வசதி இல்லாமல் அடிப்படை வசதி இல்லாமல் வாழுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் தமிழ் சமூகத்தை பொறுத்த. எனவே இது நான் நினைக்கின்றேன் இந்த மக்களுடைய வாக்குகளை பெற்று வந்த அரசியல்வாதிகள் குறிப்பாக இவர்கள் நான் வைத்தியர் யூசுப் அவர்களிடம் சொல்லுகின்ற விடயம்தான், நீங்கள் தேசிய மக்கள் சக்தியுடன் கதைப்பதற்கு முன்னால் இதுவரை காலம் இருந்த இந்த ஆட்சியாளர்களோடு கதைத்து அவர்களுடைய தீர்வுகள் என்ன என்பதை சமூகத்துக்கு வெளிப்படுத்த முடியாதா? ஏனெனில் கண்டிப்பாக தேசிய மக்கள் சக்தி நான் நினைக்கிறேன் இன்றைய தினம் முஸ்லிம் புத்திஜீவிகள் பலருடன் சந்திப்புகளை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நாம் நேற்றைய தினம் ஜமியத் உலமாவை சந்தித்தோம். எந்த தடையும் இல்லை. தேசிய மக்கள் சக்தியுடன் நான் நினைக்கின்றேன் அவர்களுடன் கதைக்கலாம். யாரும் முஸ்லிம் சமூகத்தின் பிரச்சனைகளை கதைப்பதற்கு நாங்கள் ரெடி இல்லை என்று எங்கும் சொல்லவில்லை. எனவே தனிநபர்கள் அவர்கள் சிலபோது நான் தான் அடுத்து அஷ்ரப் என்று நினைத்து கொண்டு மனக்கோட்டை கட்டுக்கொண்டு தடுமாறுவர்களுடன் நான் கலந்துரையாடுவதற்கு தயாரில்லை. நிச்சயமாக உங்களுடைய பெருமதியான நேரத்தை ஒதுக்கி இன்றைய இந்த நிகழ்விலே கலந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் இன்னும் ஒரு தொகுப்பில்.